இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற பென்னர்கெட்டா ஜூக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி. காலையில் பெங்களூர் போனதுக்கப்புறம் காலையில் அர்லி மார்னிங்கே சீக்கிரமே இங்கே வந்துட்டோம். 9 o'clock இங்கே ரீச் ஆகிற மாரி வந்துட்டோம் அப்படின்னா 9:30 டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகிடும். டிக்கெட் கவுண்டரில் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். அந்த ஆன்லைனில் புக் பண்ணதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது போய் பாருங்கள் எப்படி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றது. இங்கே நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் தனியாக இருக்கும். அதுக்கு தனியாக தான் நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு அதுக்கு 50 rupees ஆகும். இதுக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் 380 rupees ஒரு ஆளுக்கு. ஸோ நான் ஆன்லைனில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். இது வந்து ஜங்கிள் சஃபாரி நான் ஏசி பஸ். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு மினி பஸ் மாதிரி இவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா கிரில் கேட் மாதிரி போட்டு, ஏன்னா அனிமல்ஸ் எதுவும் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால கிரில் கேட் மாதிரி போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இதில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா நம்ம டீரு, அப்புறம் வந்து லயன், டைகர், எலிஃபேண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியர் எல்லாமே வந்து இந்த சஃபாரியில் வந்து கவர் ஆகும். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து மான்கள் கூட்டத்தை வந்து பார்த்தோம். அதில் நிறைய விதமான மான்கள் வந்து இருந்தது. அதில் ஒரு விதமான மான் வந்து பார்த்திங்கன்னா சம்பா மான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டிரைவரு. அதெல்லாம் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ இது வந்து நாங்கள் போயிட்டுருக்கிற வழி வந்து இந்த மான் பார்க்குறதுக்கு உண்டான வழி நாங்கள் போயிட்டுருக்குது. இதுதான் அந்த அவங்க சொல்கிற சம்பா வகையான மான். அது எல்லாமே வந்து பக்கத்துலேயே நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எல்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. சும்மா அவங்க டிரைவரே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து மொபைல் வாங்கி அவங்களே வியூ தெரியாத போது அவங்க ஃப்ரண்ட்டில் இருந்தவங்களுக்கு அவங்களே எடுத்து கொடுத்தாங்க. அடுத்து நாங்கள் வந்து பார்த்தது வந்து எலிஃபேண்ட் வந்து பார்த்தோம். எலிஃபேண்ட் வந்து இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சராக ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஃபேண்ட்டோட நிறைய எலிஃபேண்ட்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 எலிஃபேண்ட் கிட்டே இருந்தது. அது போக நாங்கள் கிளம்பும்போது வந்து டஸ்கர் எலிஃபேண்ட் ஒன்று வந்து கிராஸ் ஆச்சு. அதுவும் நல்லா இருந்தது. எலிஃபேண்ட் வந்து அவங்க அந்த கூட்டத்தோடு விளையாடிட்டு இருக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து சஃபாரி வந்து காலையில் போயிடுறது நல்லது. இல்லை ரொம்ப லேட்டாக போனோம் அப்படின்னாலும் வந்து சில டைம் வந்து இவ்வளோ நிறையா அனிமல்ஸை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலை. பட் நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிளைமேட் வந்து நல்லா, ரொம்ப சன்னும் இல்லாமல் மழை இல்லை, பட் ரொம்ப சன் இல்லாத இருந்ததுனால எங்களால் வந்து ஓரளவுக்கு அனிமல்ஸை வந்து ஓப்பன் ஏரியாஸ்லேயே எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அப்படி ஏதாவது மழை பெய்கிற மாதிரி இருந்தது இல்லை அப்படின்னா வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்ப இந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மரத்து அடியில் போய் ஒளிஞ்சிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து போய் ஒளிஞ்சிக்கும். மழை டைமில் போய் விசிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் அவ்வளோ அனிமல்ஸை வந்து நம்மளால் டைரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஸோ நீங்கள் கிளைமேட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த டைமில் நீங்கள் சஃபாரி போங்க. இதுதான் வந்து நாங்கள் பார்த்த வந்து டஸ்கர் எலிஃபேண்ட் பக்கத்துலேயே வருது. ஸோ இது வந்து இவங்களே இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கீழே காலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செயின்ஸ்லாம் போட்டு அவங்க இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேஃப்டியாக தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து லயன் இருக்க சைட்லேயோ டைகர் சைட்லேயோ வந்து யாரும் வந்து நடமாட முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கேட்டட் கிரில் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம இது வேன் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் இன்னொரு கேட் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஏதாவது ஒரு டைமில் தான் ஒரு கேட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த இது போகிற டைம்லேயே வந்து பேர் வெளியில் ஓடி வந்துருச்சுன்னா அது ரிஸ்க்குன்றனால அவங்க இந்த மாதிரி டபுள் கேட்டட் கிரில் மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க.
இதுதான் நாங்கள் பார்த்த அந்த பியர் பார்த்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா லயன் சஃபாரி போனோம். இனிஷியலாக லயன் சஃபாரி போகும்போது டக்குன்னு எங்களால் லயன் பார்க்க முடியல. ஸோ அதனால் டிரைவர் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய இடம் சுற்றி காமிச்சாங்க. இப்போ போகிற வழியிலே வந்து டக்குன்னு ஒரு ஆண் சிங்கம் வந்து படுத்துக்கிருந்தது. ஸோ அது நம்ம வர்ற வண்டி பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்னா அது ஒதுங்கி ஓரமாக போயிடுச்சு. ஸோ மேபி டெய்லி வந்து இதாகிட்டு இருக்கனால பார்த்து பழகினனால அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஓரமாக போயிடுச்சு. நல்ல கூர்மையான பல் சிங்கத்துக்கு. இன்னொன்று நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா லைனஸ் பார்த்தோம், பெண் சிங்கம். அது வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு ஒரு கண்ணடிக்கும் பாருங்கள், அதே தான். இது லைனஸ் ஒன்று 2 லைனஸ் வந்து பார்த்தோம். ரொம்ப டயர்டாகி படுத்துருக்க மாரி படுத்துருந்தது. நாங்கள் வரும்போது கரெக்டாக தலையை தூக்கி காமிச்சிது. அதுக்கப்புறம் ஆண் சிங்கமும் அதே இதில் தான் அந்த பக்கம் ரோட்டில் படுத்து கிடந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும், ஆண் சிங்கம் வந்து இங்கே படுத்துருக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் போகும்போது பார்த்துட்டே போனோம். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணோன்னே அந்த சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நல்ல வியூவாக இருந்தது. ஸோ முன்னாடி ரோடு முன்னாடி படுத்திருந்து அது இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டக்குன்னு மூவ் பண்ணி நாங்கள் போகும்போது சிங்கமும் நவுந்து போயிடுச்சு. அடுத்து நாங்கள் பார்த்தது வந்து டைகர் பார்த்தோம். டைகர் ரொம்ப வேகமாக உள்ள கூண்டுக்குள்ளே ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்தது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நாங்கள் வர்றதை பார்த்தோன்னா அந்த எங்களை பார்த்துட்டே வந்து அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து போய்கிட்டே இருந்தது. ஆனால் அது ஓவராலாக வந்து சஃபாரி வந்து இது எல்லாமே கவர் பண்ணி ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் ரொம்ப மழை டைமாக இருந்ததுன்னா இவ்வளோ இது பார்க்க முடியுமான்னு தெரில. அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி மழை இல்லாத டைம்லாம் போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப நல்ல சஃபாரியாக இருந்தது. தேங்க்யூ.